விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பது பாஜக கூட்டணியில் பாமக வெற்றியை எளிதாக்க மேலிடம் போட்ட உத்தரவாகும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதாவது பாஜக டெல்லி மேலிடம் உத்தரவாலேயே அதிமுக போட்டியிலிருந்து விலகுவதாக சிதம்பரம் மறைமுகமாக குற்றம் சாட்டியிருக்கிறார். தேர்தலில் பாமகவை முன்னிறுத்தி பாஜகவும் அதிமுகவும் மறைமுகமாக களமிறங்கியிருப்பதாகவும் இந்தியா கூட்டணி திமுக வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். டெல்லியில் இருந்து பாஜக கொடுத்த அழுத்தம் காரணமாகவே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்துள்ளதோ என்ற சந்தேகம் எழுவதாக காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்துள்ளார். வியப்பளிக்கிறது. ஒரு பெரிய அரசியல் கட்சி, ஒரு பெரிய சின்னத்தை வைத்திருக்கின்ற அரசியல் கட்சி, தொண்டர்களை வைத்திருக்கிற அரசியல் கட்சி இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்று எனக்கு வியப்பு அளிக்கிறது. இதன் மூலமாக எனக்கு ஒரு சந்தேகம் எழுப்புகிறது. ஏதோ அந்த பாஜக கூட்டணிக்கு மறைமுகமாக அவர்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்திருப்பார்களோ என்று எனக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. ஏனென்றால் இப்பொழுது நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட அவங்க ஒரு கணிசமான வாக்குகள் அந்த தொகுதியில் வாங்கியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய அரசியல் கட்சி இந்த தேர்தல் நடத்தையில எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றது வேடிக்கையா இருக்கு. ஏன்னா இந்த தேர்தல் நடத்துறது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அதனால இப்பதான் நடந்து முடிஞ்சது. அந்த தேர்தலில் கலந்துக்கிட்டாங்க, எல்லா தொகுதியிலும் வேட்பாளரை போட்டாங்க. திடீர்னு இந்த இடைத்தேர்தலில் கலந்துக்க மாட்டேன்னு சொல்றது ஒரு வியப்பளிக்கிறது. இது என்னமோ டெல்லியில அவர்களுக்கு ஏதாவது அழுத்தம் கொடுத்து பாஜக கூட்டணிக்கு மறைமுகமாக வேலை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த முடிவை எடுத்திருக்கலாம் என்று எனக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பு என்பது அவர்களின் இயலாமையை காட்டுகிறது என அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். அவங்களுடைய இயலாமையை காட்டுது, அவ்வளவுதான். நீங்க எந்த சூழ்நிலையும் அதிமுக வெற்றி பெற முடியாது, அதை அவர்கள் தெரிந்திருக்கின்றார்கள். எனவே தங்களுடைய இயலாமையை காட்டுவதுதான் இந்த அறிவிப்பை தவிர வேற எதுவுமே சொல்ல இல்லை. சார், மறைமுகமா பாமகவுக்கு ஆதரவு அளிக்கிற மாதிரி இந்த நடவடிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க அப்படி இருந்தா கூட ஏன் இவ்வளவு 10 வருஷம் தொடர்ந்து ஆட்சி இருந்த ஒரு கட்சியில ஒரு தேர்தலை சந்திக்க முடியாதா? அது எந்த விதத்தில் அவங்க அதை நியாயப்படுத்த முடியும்? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.